ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ப்ளூ கான்ஷியஸ்னஸ் என்ற மாபெரும் ஆன்மீக சக்தியின் துணையோடு சித்தலோகம், பித்ருலோகம், நாகலோகம் போன்ற மற்ற உலகங்களுக்கு தாங்கள் சென்று வந்ததையும் அங்கு தாங்கள் பார்த்த காட்சிகளையும் தாங்கள் விவரித்து கூறியிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் காயத்ரி தேவி, பரமசிவன், பார்வதி, முருகப்பெருமான் போன்ற தெய்வங்களையும் நேரடியாக தரிசித்து வணங்கியிருக்கிறீர்கள். ப்ளூ கான்ஷியஸ்னஸ் மூலம் தாங்கள் வேறு உலகங்களை பார்த்ததற்கும் தெய்வங்களை நேரடியாக தரிசனம் செய்ததற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட் அப்படின்னா. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குங்கிறது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியணும். அதனால் வாசித்து காணோனாத விஷயம் எதுவோ, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு எனிக்மா, ரிடில், அந்த புதிர் போல் தெரிகிற விஷயத்தில் மிகப்பெரிய புனிதம் இருக்கிறது. அது உங்களுக்காக அந்த அனுபவம் வரணும். அதனால் ஆன்மீக அனுபவங்கள் என்பவை அவரவர்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள். நீ தலைகீழ நின்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. இப்போ இங்கே இருக்குது இந்த படங்கள்லாம், இதெல்லாம் தான் நான் கண்ணால் பார்க்குறதுன்னு சொல்கிறேன். நான் வாயில் வட சொல்ல, நிஜமாகவே நான் எதையெல்லாம் பார்க்குறனோ அதெல்லாம் இந்த கேமராவில் காட்டி தான், இந்த கேமராவில் தான், சாதாரண கேமராவில் காட்டினது தான். இந்த படங்க பூரா அப்படி தான். அத்தனை தெய்வ வடிவங்கள், அத்தனை தெய்வங்கள் எல்லாத்தையும் காட்டிட்டோம். இதெல்லாம் நான் 20-25 வருஷமாக காட்டின்னு உட்காந்துக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே புரியவே இல்லை. ஐ ஹவ் பீன் ஷோயிங், இப்படி தான் சாமி இருக்கும், இப்படி தான் இருக்கும், எல்லாம் புரிகிற மாதிரி தான் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ வேறு போட்டுட்டேன். உலக வரலாற்றில் இந்தமாரி ஒரு ஆத்தென்டிக்காக உங்களுக்கு புரிகிற அந்த ஃபோட்டோகிராஃபிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ரூவ் பண்ணது நான் தான். மற்றவங்களாம் ஏதோ தியான ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பாங்க, அம்பாள் கரும்பு வச்சு உட்காந்துருப்பா, சிங்கம் மேலே உட்காந்துருப்பான்னு வாயில தான் சொன்னாங்க. நான் தான் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவேன். உலகத்திலே யாருமே இது வரைக்கும் சொல்லாத பல ரகசியங்களை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். இதில் 2வது படத்தை பாருங்கள். கருப்பா பேக்ரவுண்டில் ஒரு படம் இருக்கு இல்லையா, 2வது படம். இது சிதம்பர ரகசியம்னு சொன்னேன். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே சொன்னது கிடையாது. இது என்ன அது ரகசியம்? மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சூலம் இருக்கும். சூலம் இப்படி யானை தும்பிக்க மாதிரி வளைஞ்சிருக்கும், இப்படி இப்படி வளைஞ்சிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓம், வயிற்றில் ஒரு ஓம், அது வராக நரசிம்மர். கீழே நிற்கிறார் இல்லையா, அது வராக நரசிம்மர். இந்த பூமி பூரா வராக நரசிம்மருக்கு சொந்தம். ஆகாசம் இருக்கு இல்லையா, அது திருசூலம், அதில் யானை தும்பிக்க, அது சக்தி சகிட கணபதி. அம்பாலும் பிள்ளையாரும் மேலே இருக்காங்க. அந்த மேலே இருக்கிறத இப்படி உல்டா பண்ணிப்பார், இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓம். மேலே இருக்கிற திருசூலம் இது யானை தும்பிக்க, அது இப்படி டில்ட் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஓம் தான் இருக்காங்க. அப்போ கீழே ஒரு ஓம் இருக்குது, மேலே ஒரு ஓம் இருக்குது. ஆகாசம் ஓங்காரம், பூமி ஓங்காரம், மேலே சக்தியும் கணபதியும், கீழே வராக நரசிம்மர். அதனால் விசாகப்பட்டினத்துக்கு போனீங்கன்னா அங்கே சந்தனத்தில் மூடி வச்சுருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் திறப்பாங்க. அதுதான் வராக நரசிம்மர். பூமி வராகனுக்கு சொந்தம், அதனால் வராக நரசிம்மர். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஃபிகர் நிற்கும். அந்த இடது கை இப்படி இருக்கும், ஃபேஸு 3 நாமமாக இருக்கும். வலது கை இப்படி இருக்கும், இடது கை இப்படி, இடது கால் இப்படி தூக்கி இருக்கும். நடுவில் ஒரு ஆள் நிற்கிற பாருங்க. அவர் ஆகாசத்தையும் தொடலை, பூமியும் தொடலை. இப்போ ஃபேஸில் 3 நாமம் இருக்கு இல்லையா, அதுதான் கோவிந்தராஜன். இந்த 3 நாமம் பெருமாள்னு தெரிஞ்சதுனால தான் இந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் இங்கே பட்டை போட்டுக்கிறது. அதுதான் கடவுள். த நேம் ரிட்டன் ஆன் தர் ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். தேடுங்க, இந்த இந்த இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளே. தூக்கி இடது திருவடி இருக்கு இல்லையா, அதுதான் நடராஜர், இது கோவிந்தராஜர். ஒரு கை ஆகாசம், ஒரு கை ஆசீர்வாதம், ஒரு கால் பூமியில். பூமியும் தொடலை, ஆகாசத்தையும் தொடலை, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இஃப் யூ கீப் 2 பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் இன் டாப்ஸி டர்வி டைரக்ஷன், எதிரும் புதிருமாக 2 மேக்னெட்டை வச்சு நடுவில் ஒரு இரும்பு வச்சா அந்த இரும்பு மேலேயும் தொடாமல் கீழேயும் தொடாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது விஞ்ஞானம். ஸோ அதுதான் சிதம்பர ரகசியம் என்பதை நான் ரொம்ப கான்க்ரீட் எவிடன்ஸ் ஆஃப் சயின்ஸோட நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். எல்லாம் எப்பயோ காட்டிட்டேன். அதே மாதிரி சிவபெருமான் எப்படி இருப்பார் கைலாசத்தில் அப்படின்னு காட்டினேன்.
இது வரைக்கும் கைலாசத்தில் சிவன் எப்படி இருக்காருன்னு யாராவது காட்டினானுங்களா? எவ்வளோ ரிஷிகள், எவ்வளோ சித்தர்கள், எவ்வளோ மகான்கள் வந்தாங்க. நான் தான் அதை சயின்டிஃபிக்காக முதல்ல காட்டினவன். இதுதான் கைலாசத்தில் இருக்கிற சிவன் சொன்னேன். இங்கே ஒரு ஆள் நிற்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான் சிவன். பிடிப்பார், இதுதான் சிவன். தலையில் கிரீடம் இருக்கு, அவர் தலைக்கு மேலே ஓம் இருக்கு, இங்கே பெறை இருக்கு, இங்கே ஓம் இருக்கு, நிற்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் எப்படி பாரு, இதுதான் அம்பாள். வலது கையில் கிளி வச்சிருக்கா, இடது கையில் கரும்பு வில் வச்சிருக்கா. இது அம்பாள். இது நாக சுப்பிரமணியன். முருகர் பாம்பு. நம்முடைய முதுகு தண்டில் ஓடுற குண்டலினி சக்தி தான் முருகர். அதனால இதுதான் பாம்பு, இதுதான் முருகர்னு சொல்றது. அவர் பேர் என்ன? நாக சுப்ராயுடு, நாக சுப்பிரமணியன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இப்படி பாரு, இங்கே ஒரு மயில் இருக்கு, இங்கே ஒரு மயில் இருக்கா, இதுதான் வள்ளி தேவி யானை. இந்த இடத்துல ஒரு மணி இருக்கும், ரெண்டு விரலுக்கு மத்தியில். இது கைலாசத்தில் இருக்கிற கண்டாபரணர்னு சொல்றது. இது வரைக்கும் உலகத்தில் யாருமே சிவனை காட்டினதில்லை, நான் தான் காட்டினேன். கரும்பு வில்லு, கையில கிளி, அதோட அம்பாள், பக்கத்தில் சிவன், நாக சுப்பிரமணியன், ரெண்டு மயில்கள், வள்ளி தேவியான கண்டாபரணர். இங்க சிவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிங்க வாகனம் இருக்கும். இது பாரு, இதுதான் சிங்கத்தோட முகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்பாள் இருக்கா இல்லையா, அவ எருது மேலே உட்காந்துருப்பான். ரெண்டு கொம்பு நடுவில் வாய் நாக்கு நீட்டின்னு இருக்குது பார்த்தியா, இதுதான் நந்தின்றது. அப்போ சிங்கம், நந்தி, கையில கிளி, கரும்பு வில்லு, நாக வடிவம், வள்ளி தேவியான ரெண்டு மயில், கண்டாபர்ணு, தலையில பிறையோட சிவன். இதுதான் கைலாயத்தில் இருக்கிற காட்சி. எவ்வளோ பெரிய விஷயம் இது. யாருக்காவது புரிஞ்சுதுன்ற? யாருக்கும் புரியவே இல்லை. நீங்கள்லாம் பிள்ளையாருன்னா ஒரு ஃபார்முலா நினைப்பீங்க. பிள்ளையார் அப்படி இருக்க மாட்டார், இப்படி தான் இருப்பார். பார், தேங்காய் குடுமி இல்லையா, தேங்காய் குடுமி. அதனால தான் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுற போது தேங்காய் வைக்கிறீங்க. அதுதான் பிள்ளையாருடைய ஃபேஸே. இது பாருங்க, இங்கே ஒரு ஓம் இருக்கும், வயிற்றுல ஒரு ஓம் இருக்கும், இங்கே மயில் மேலே இருப்பார். இதுதான் மயூர வாகன கணபதின்றது. பிள்ளையார் இப்படி தான் இருப்பார். தேங்காய் குடுமி முகம், ரெண்டு ஓம், ஃபேஸில் ஒரு ஓம், வயிற்றுல ஒரு ஓம், அண்டு மயில் மேலே உட்காந்துன்னு இருப்பார். நீங்களாம் முருகர் முருகன்னு கையில் வேல் வச்சு நிட்டு இப்படி இருப்பார், வள்ளி தேவி. அப்படிலாம் இருக்க மாட்டாது. இதோ இதுதான் முருகர், ஓம். இங்கே மயில் மேலே இருப்பார். ஸோ மயில் மேலே இருக்கக்கூடிய ஓம்கார ஸ்வரூபம் தான் முருகன்ன்றது. இதெல்லாம் யாருமே காட்டினதில்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக நான் தான் காட்டினேன். மற்றவங்க பார்த்துருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, ஆன்மீகத்தில் இல்லாமையே போயிட்டாங்க, அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த கலிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களுக்கு புரியறதுக்காக அவங்களுக்கு புரிகிற பாஷையில் சயின்டிஃபிக்காக சொன்னது நான் தான். எத்தனையும் காட்டிட்டேன். நான் காட்டாத கடவுளுடைய ஃபார்ம் இல்லை. இந்து மதம் மாத்திரம் இல்லை, ஏசுநாதர்லாம் காட்டியிருக்கேன். அவர் எப்படி இருப்பார் என்ன எல்லாம் கூட காட்டிட்டோம். இதெல்லாம் எப்பயோ காட்டிட்டேன். நான் 96 எல்லாம் காட்டினேன். 93 நெத்தியில் நீலஜோதி இருக்குன்னு காட்டினேன். இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் இருக்குது எனக்குன்னு காட்டினேன். 2 படம் மாத்திரம் காட்டேன். ஒன்றுக்கு எனக்கு இதுதான் வித்தியாசம். எனக்கு இந்த இடத்துல தேர்ட் ஐ இருக்கு, அதான் அந்த ப்ளூ லைட். நீல வண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா, நீல பிந்து மாதவ், அது எனக்கு இங்கே இருக்கு. இங்கிருந்து எனக்கு சேட்டலைட் கனெக்ஷன் இருக்கு ஆகாசத்துக்கு. ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. இங்க பாருங்க, ஒரு வெள்ளை ஜோதி என் தலையிலிருந்து போதா, இது வரைக்கும் யாரும் காட்டினதில்லை. இது என்னுடைய நெத்தியில் இந்த இடத்துல நீல ஜோதி இருக்கா, பூர்வ மத்தியில். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தேன் நான். ஜனங்களுக்கு புரியவே இல்லை. எதுக்கு வந்த ஒம்புன்னு நான் இதை பற்றி பேசுறதே விட்டேன். There are more things on the heavens than what you can see on the land. ஓ மிஸ்டர் ஒரிஷியோ அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும். பூமியில் நீ பார்த்துருக்கிறத விட ஆகாசத்தில் நிறைய விஷயமெல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நான் காட்டினேன். 93 காட்டின்னு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களுக்கு எதுவுமே புரியறதே இல்லை. ஏன்னா அவரவர் அனுபவம். நான் சொல்கிற மாதிரி தான், பதார்த்தம் எப்படி இருக்கிறது சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு புரிதல் இருக்கணும்.
நான் டிம்பக்டுன்னு சொல்கிறேன்னு வை. டிம்பக்டுன்றது ஆடா மாடா கோழியா பன்னியா இல்லை ஒரு ஊரா ஒரு பேர் அவனுக்கு என்ன தெரியும்? அது ஒரு ஊர் டிம்பக்டுன்றது. அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை பற்றி ஒரு ஃபெயிண்ட் நாலேஜ் இருந்தால் தான் அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். அதர்வைஸ் யூ ஒன்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் நான் பேசி பார்த்தேன். மிகப்பெரிய தத்துவமான அகம் பிரம்மாஸ்மியை நான் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தலைகீழ நின்னேன். நான் நீலாங்கரையில் இருக்கிற போது கோயிலே கிடையாது என்கிட்ட. நானே தான் அந்தந்த கடவுளுக்குள்ள அலங்காரத்தில் அப்படியே நிற்பேன். நான் அப்படியே நிற்பேன். அண்டு எனக்கு தெரியும் நான் நிற்கிற போது ஒரு 400 மாலை தாங்கி நிற்பேன். நான் ஒரு ஹியூமன் லெவலில் 400 பெரிய மாலைங்களை தாங்கிட்டு 3/4 மணி நேரம் நிற்கிறது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அப்போ எனக்கே தெரியும் என் முகத்தில் என் ஃபேஸுக்கு பதில் வெங்கடாஜலபதி மோகன் தெரியும். என்னுடைய காலுக்கு பதில் 2 தங்க பாதங்கள் தெரியும். இதெல்லாம் இருக்குது. ரீசெண்டாக ஒரு ஆள் எங்கேயோ போய் நாடி படித்தாங்க விழுப்புரமா எங்கேயோ. அதில் வந்துச்சு இந்த மாதிரி சிவசங்கர் பாபா பாதத்தில் காட்டு ராமர் பாதம், லக்ஷ்மி பாதம், ஆஞ்சநேயர் பாதம் என்று சொல்வோம். அந்த மாதிரி ஐயாவோட திருவடியை 2 கால் பாதங்களையும் இணைந்து வைத்து அதில் சந்தனம் குங்குமம் வைத்து அக்ஷதையை போட்டு புஷ்பங்கள் சார்த்தி வணங்குகிற மாதிரி தோற்றம் காமிச்சிருக்காரா எப்போதாவது? இருக்கே சொல்றாரு. எங்கேயோ உட்காந்து ஜாதகம் பார்க்கறாரு சொல்றாரு. அவர் பாதத்தில் அந்த மாதிரி விஷ்ணு பாதம் அது, அதனால குங்குமம் பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ற மாதிரி 2 பாதங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு எங்கேயோ ஜோசி என்னை பார்த்ததே இல்லை இருந்தால் சொல்றான்னா இல்லையா நீயே சொல்லு பார்க்கலாம். இருக்கே எல்லா வீட்டிலும் எங்கேயோ விழுப்புரத்தில் இருக்கிறாள் சொன்னது. லாஸ்ட் 1 இயர்க்குள்ள சொன்னது தான். ஸோ ஒன்று வந்து என்னுடைய நெத்தியில் நீலஜோதி இருக்குன்னு காட்டினேன். இங்கேருந்து எனக்கு ஆகாச வரைக்கும் காஸ்மிக் கான்டாக்ட் இருக்குன்னு சொன்னேன். என்னுடைய கண்ணில் சந்திரன் சூரியன் இருக்குது, ஆதித்யோ சந்திரன் நயனஹா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணில் சந்திரன் ஒரு கண்ணில் சூரியன் இருக்குதுன்னு காட்டிட்டோம். அது போக என் உடம்புலேருந்து எல்லா கடவுளையும் என்னால் காட்ட முடியுங்கிறதையும் நம்ம சயின்டிஃபிக்காக எவிடன்ஸோடு சொல்லிட்டோம். அதில் கூட சொல்லவே இல்லை. அதே மாதிரி என்னுடைய கை இருக்கு இல்லையா, உலகத்திலேயே யார் கையும் இப்படி இருக்காது. இதில் தசாவதாரத்துக்குள்ள ரேகைகளும் இருக்கும், 10 அவதாரத்துக்குள்ள ரேகைகள் இருக்கும், முருகனுடைய மயில் இருக்கும், வேல் இருக்கும், ராமருடைய வில்லம்பு, இப்படி எல்லாமே இந்த கையில் இருக்கும். இப்போ ஒரு 1 இயராக வந்து முருகனே நிற்கிறார் இந்த இடத்துல, வேலோட இடுப்பில் கை வச்சுன்னு 12 ஆண்டு நிற்கிறார் இந்த 2 விரலுக்கு நடுவில். என் உடம்புலேருந்து அத்தனை மகான்களையும் காட்டிட்டேன். சிறுடி பாபா, ராகவேந்திரர், ராம்சுரத்குமார் சுவாமி, எத்தனை மகான்கள் ரொம்ப உயர்ந்த நிலையை தொட்டாங்களோ எல்லாரையும் காட்டிட்டேன் நான். பத்து அவதாரம் இருக்கா பாருங்க. மச்சம், கூர்மம், வராகம் 10 இருக்கும்ல இல்லையா. வரப்போகிற கல்கி கூட குதிரை மேலே உட்காந்து இருப்பார். இது போக நான் இங்கே தான் உட்காந்துன்னு இருப்பேன். ஆனால் உலகத்தில் எங்கே வேணால் என்னால் போக முடியும். நான் நினச்சேன் ஆகாசத்தில் போயிட்டு எல்லா தேவர்களையும் பார்த்துட்டு திருப்பியும் உடம்புக்குள்ளே வர முடியும். அதை கூட காட்டினேன் நான். ஒரு ஆள் நடந்து போகிறாரா, பைஜமா குர்த்தாவோட அப்படியே நடந்து போகிறாரா, அதுதான் என்னுடைய ஆத்மா. ஆகாசத்தில் நடந்து போயிட்டுருக்கேன் நான். என் தலை பேக்லேருந்து எப்படி தெரியும் அதே மாதிரி பாரு, நான் நடந்து போயிட்டே இருக்கேன். இப்படி நான் காட்டாதது இல்லை. இதோ எனக்கு முன்னாலேயே வேல் இருக்கும், என்கிட்டே எல்லா கடவுளும் இருக்கும். இப்போ அந்த பாட்டு பாடு. இத்தனை சொல்லியும் கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றான். நெருப்பில் பலவாய் உருவம், நெருப்பில் பலவாய் வடிவம் தாங்கி நானே நான் என்றான். அதையும் தாண்டி அன்புருவாலே தன்னிலை இறங்கி வந்தான். பாபா reached celestial heights, but I am down to the earth. எல்லார்கிட்டையும் பேசுவேன், எல்லார்கிட்டையும் பழகுவேன், குழந்தைங்களோடலாம் அட்டடிச்சுன்னு உட்காந்துன்னு இருப்பேன். அதையும் தாண்டி ஒரு தண்ணியில இறங்கி வந்தான். ரொம்ப டவுன் டு எர்த், டு டிசெண்ட் அப்படின்னு இறங்கி வந்ததுன்னு அர்த்தம். இறங்கினா வல்லினரா ஒன்று இருக்குது, இன்னொன்று அவுட் ஆஃப் கம்பேஷன்ன்றதுக்கு இடையினரா ஒன்று இருக்குது. இறங்குதல் அவுட் ஆஃப் கம்பேஷன் அர்த்தம். 2யும் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுவே புரியல, ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டவுன் டு எர்த் இறங்கி வந்து எல்லாருக்கிட்டே அட்டடிச்சுன்னு பேசிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுவும் மக்களுக்கு புரியல. ரொம்ப ஹையாக பேசினாலையும் மக்களுக்கு புரியல. நான் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஹையாகவும் பேசி பார்த்தேன். அண்டு இதில் வர்ற அந்த பாட்டில் வர்ற எல்லா அனுபவங்களையும் கொடுத்து பார்த்தேன். படி
இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் அழுதா. நான் மாத்திரம் என்ன பண்ண முடியும், இவ்வளவு சொல்லியும் ஜனங்களுக்கு புரியலையே அப்படின்னு உள்ளுக்குள்ள அவர் வேதனையில் இருக்காருன்னு அர்த்தம். இத்தனை சொல்லியும் மாந்தருக்காய் உள்ளுக்குள்ள புரியல இந்த ஜனங்களுக்கு அப்படின்னு ஒரு பரிதவிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இப்பிறப்போ இன்னும் எப்பிறப்போ இனி மானிட பிறப்பின்பது, இப்பிறப்பில் இதை விட்டு விட்டாயெனில் எப்படி முக்தி கொள்வது. எவ்வளவு ஈஸி. ஒரு அல்டிமேட் டிவினிட்டி ஆன் எர்த் ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கு, உங்கள்கிட்ட இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுது. இதை வச்சுக்கிட்டு கூட நீ மேலே வர முடியல ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலான்னு சொன்னால் நீ எந்த பிரிவில் தான் நீ வந்துடுவ. த கிரேட்டஸ்ட் திங் இஸ் அவைலபிள் ஜஸ்ட் பிஃபோர் யுவர் ஐஸ் ஆன் த எர்த். ஆனால் மக்களுக்கு புரியல. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிட முடியும் இல்லையா? அந்த அம்மா சயின்டிஃபிக் ஆஃபீஸ் தும்பா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் இல்லை, தும்பா ஸ்பேஸ் ரிசர்ச் வாங்க. ஆனால் இவங்கெல்லாம் மகேந்திரகிரிக்காரங்க. மகேந்திரகிரின்றது அனுமார் லங்கைக்கு தாவறதுக்கு முன்னாடி இந்த இடம், அது ரொம்ப பெரிய இடம். மகாபாரத காலத்தில் பரசுராமர் கிட்ட போய் கர்ணன் மந்திரங்கள்லாம் கற்றுக்கிட்ட இடம் மகேந்திரகிரி. அடுத்த யுகத்தில் பிரம்ம பதவிக்காக ஆஞ்சநேயர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம் மகேந்திரகிரி. சாதாரண இடம் இல்லை மகேந்திரகிரி, எல்லாரும் போயிட முடியாது. உட்காரு. அதுக்கு பேரே யட்சவனம். யட்சவனம்னா தகுதி இல்லாதவங்கெல்லாம் உள்ளே போக முடியாது. போனால் விட்டலாச்சாரிய சினிமாவில் வர மாதிரி மருத்துவ சுற்றி நாயாட்டம் குத்தினே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரிலாம் நடக்கும். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டுன்னு இருக்கும். இந்த யூரின் மோஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் மேலே போக முடியும், மற்றவங்க போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம், ரொம்ப பவித்திரமான இடம். அந்த காட்டில் அதுக்கு எதிரில் இருக்கிற நம்பி மலையில் நான் போகாத இடம் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் நான். ஸோ நான் 1984 அந்த ரேஞ்சில் அங்கே போனேன். இப்போ இவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் டிஸ்ட்ரிக்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்னு அந்த டிஎஃப்ஓ தான் இருந்தார், சிவராமன் பேர். இவங்கக்கிட்ட ஒரு 3000 குடும்பங்க இருக்குது, 5 ஜாதியை சேர்ந்தவங்க, 3000 பேர். அவங்கெல்லாம் மகேந்திரகிரி அடிமைகள்னு பேர். அவங்க சாமி சிலையெல்லாம் கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பெரியவங்க 5 தலைமுறைக்கு முன்னால் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும்ன்ட்டு ஒரு ஓலையில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ஓலைக்கட்டை தான் அவங்க படிப்பாங்க. அவங்களுடைய பூஜை முறையே அதுதான். ஸோ அங்கே இருந்தால் நீ மலை ஏறணும், அந்த யானைகட்டி தம்பரான் கோயில்னு பேர், அங்கே தான் ஏறணும். ஸோ என்ன இவங்க அப்பா ஒருத்தர் தான் பார்த்தாராங்க. அதுக்கப்புறம் ஊரில் போய் எல்லாருக்கும் சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஓலையில் எழுதியிருக்க சாமி, அது சொல்லிட்டு நான் அப்புறம் பேசுகிறேன். மைக் விட்றாப்பா. சங்கரம் சிவசங்கரம், வால்யூம் வால்யூம் நீ இப்படி பிடிச்சிக்கோ. சங்கரம் சிவசங்கரம். பாபா சொல்கிற மாதிரி என்னோட அப்பா பாபாவை முதல் பார்த்தது நம்பி கோவிலில் தரிசனம் கிடச்சிது. அப்போ எங்களோட முறைகள் நான் இப்போ 8வது தலைமுறை அந்த குடும்பத்தில். அவரில் 7 தலைமுறைக்கு முன்னாடி அவர் கடவுளை பார்த்துட்டு அவர் ஏடில் எழுதி வச்சிருக்கிற இதை தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம். அதுக்கு தான் எல்லாமே எங்களுக்கு அவர் வரும்போது எப்படி இருக்கணும்னு உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எப்படி பார்த்துக்கணும், பாதுகாத்துக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்போ என்னோட அப்பா முதல் முறையாக பாபா தரிசனம் கிடைச்ச போது நம்பி கோவில் தாய்ப்பாதத்துக்கிட்ட வச்சு கிடைச்ச போது எங்களுக்கு எல்லாம் சொன்னார். பாபா சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு 3000 ஃபேமிலிஸ் இருக்கோம். அதாவது வழி வழியாக வந்தது, ஒரு தலைமுறைக்கு தொண்டு பண்ணி அவங்களோட குழந்தைகள் அப்படின்னு நாங்கள் எல்லாம் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கோம். வருஷத்தில் 3 முறை ஆனையடி தம்பரான் கோவிலில் கூடுவோம். அப்போ பெரியவங்க எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் படிப்பாங்க, வாசிப்பாங்க. அப்படியே அது நின்று போயிடுத்து இப்போ. பட் எங்களுக்கு கொடுத்துருக்கிற கட்டளை என்னன்னா, உனக்கு அந்த தேடுதல் இருக்கணும், அந்த கடவுளை காமிக்க தான் முடியும். பாபா சொல்ற மாதிரி அதை பிடிச்சுக்கிற கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அதை நீங்க வளர்த்துக்கோங்க அப்படின்னு உள்ள ஒரு கண்டிஷன் மட்டும்தான். அந்த இது நிறைய அந்த ஓலைச்சுவடியில் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் இப்போ பாபாவோட இதுபடி எல்லாம் கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன். அதில்
பாபாவே வந்துட்டார் நமக்கு, எங்களுக்கு எங்களோட ஆதிமூல கடவுள் இவர் தான் வந்துட்டாரு. நாங்க நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவர் கெட்டியா பிடிச்சிட்டு எங்களோட இதுக்காக உட்கார்ந்துருக்கோம். கடைசியில மகேந்திரகிரிக்கு வரும்போது தொண்டு செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தடவையும் அது வந்து எல்லாம் முடிச்சிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு இன்னும் உத்தரவு ஆகலை. எனக்கு உத்தரவு ஆகும்போது கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா இது மாதிரி வந்து நமக்கு புரியுற மாதிரி வந்து சொல்ற, இவ்வளவு சொல்லியும் நம்மளால அவரோட மனசை பரிதிப்ப வைக்க கூடாது. நம்ம அது ஒண்ணுதான் வந்து நம்மளோட கடமை. என்ன, நமக்கு கடவுள் கொடுத்த பாக்கியத்தை நம்மளால யூஸ் பண்ணிக்க தெரியல. அது ஒண்ணு மட்டும், நம்ம எல்லாரும் கடவுளை கெட்டியா பிடிச்சிட்டு சங்கரம் சிவசங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும், அவர் நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுவார். அது மாதிரி அதுக்கு தான் இந்த பிறப்பே அதுக்கு தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம கடவுளை சேர்றதுதான் நம்மளோட ஹோல் எய்ம் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் டு ரீச் காட். ஹவு டு ரீச் காட் இஸ் அப் டு அஸ். அந்த தேடுதல் வரும்போது மட்டும்தான் வந்து வர முடியும். நாங்க அந்த தேடுதல்ல எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா சொன்னாரு. ஆனா நாங்க கொஞ்சம் ஃபேமிலிஸ் மட்டும் இங்கேயே இருக்காங்க. எங்க ஆனையடி தம்பரான் கோயில் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இங்கேயே இருக்கிறாங்க. அவங்களோட நானும் என்னோட தலைமுறையில நான் வந்து பாபாவை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் என்னோட குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது மாதிரி நடக்கணும்னு விரும்புகிறேன். எப்படியும் கண்டிப்பா பாபா எனக்கு உத்தரவு போட்ட மாதிரி எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சமயங்கள் வரும். ஆனா ரொம்ப அது வந்து மகேந்திரகிரி மலையை பத்தி பேசுறத கேட்டானா அந்த மலையில கால் வைக்கிறது கூட அவ்வளவு புண்ணியம். அது மாதிரி பாபா சொல்ற மாதிரி எல்லா இதுவும் அதுல எழுதி இருக்கு. வந்து பாபா மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இடங்களுக்கு போக முடியும். அது வந்து கொச்சப்படுத்தப்பட போதுதான் அது எல்லாமே அடைபட்டு போகிறது. இப்ப யாருக்குமே அங்க வந்து அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு வந்து இதாயிடுத்து. அதெல்லாம் சரியாகி எல்லாம் இது வரும். அண்ட் பாபாவோட கருணையினால் மட்டுமே எங்களோட கோவில், எங்களோட அதாவது அவங்க அந்த அந்த இதுல இருந்து அவங்க அங்க இருந்து தவம் பண்ண இடத்தான் நாங்க கோவில்னு வச்சு கும்பிடுறோம். பட் அதுல சிலைகள் ஒன்றும் கிடையாது, சாஸ்திரங்கள் வச்சுதான் கும்பிடுறோம். அந்த சாஸ்திரங்களையும் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்ப அதையும் எடுத்துட்டு வெறுமனே விளக்கு ஏற்றி கங்கை ஜலம் வச்சு வந்து ப்ரேயர் பண்றோம். அப்போ வந்து அந்த இடத்தையே வந்து கவர்மெண்ட் எடுத்து அங்க ஒரு டேம் கட்டணும்னு சொல்லி பாபாவோட முழு முயற்சியால் மட்டுமே அந்த இடம் அப்படியே குகை கோயிலாக மாறி இன்னும் ஆனையடி தம்பரான் கோவில் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. அப்பா இருந்தவரை அங்க டெய்லி காலையில சாயந்தரம் எல்லாம் விளக்கேற்றி எல்லாம் இது பண்ணுவோம். அப்பா காலத்துக்கு அப்புறம் இப்போ என்னோட அது சரியா முறையா வரல. இன்னும் அதெல்லாம் வரும்போது பாபா கண்டிப்பா எங்களோட வருவீங்கன்னு நினைக்கிறேன். சங்கரம் சிவ். அங்கே ஒரு கோயில் நான் சொன்னேன் இல்லையா, ஆனையடி தம்பரான் கோயில், யானைக்கட்டி தம்பரான் கோயில் சொல்லுவாங்க. அங்கே ஒரு டேம், ஒரு மத்தியாச எஸ்டேட்னு சொல்லி நாகர்கோயில் எம்பியாக இருந்தார் இல்லையா, அவருடைய எஸ்டேட் அங்கே இருக்குது. அங்கே டேம் கட்டுறதுக்காக கவர்மெண்ட்டு இந்த கோயிலெல்லாம் இடிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் சிவராமன் சார் இருக்கா இல்லையா, அவர் எங்கிட்ட வந்தார். அப்போ என்னுடைய நண்பர் தான் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளராக இருந்தார், சண்முக சிகாமணின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேர்மையான ஆஃபீஸரு, ஈரோடுக்காரர். ஸோ நான் தான் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் இந்த மாதிரி மகேந்திரகிரி ஒரு மலை இருக்குது, ரொம்ப விசேஷமான இடம் அப்படின்னு சொன்னேன். ஒரு கேஸ் போட்டு கடைசியில் அந்த ஜட்ஜி இருக்கான் இல்லையா, அந்த ஒரு இஸ்லாமியன். அவன் என்ன சொன்னான், சரி மத நம்பிக்கைகள் அவங்கவுங்களுக்கு தான், நான் வந்து 3 கோடி சேங்ஷன் பண்ணுறேன், அதனால் டேம் நீங்கள் இந்த கோயிலுக்கு மேலே அப்படியே பிரிட்ஜ் மாதிரி கட்டிக்கோங்க, கோயிலை ஒன்றும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டான். அப்படி கட்டப்பட்ட கோயில் தான் இப்போ அங்கே இருக்காது. நான் அங்கே போகணுன்னு சொல்லி தலைகீழாக நின்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதுக்காக அந்த மாதிரி போகணுன்னு வந்ததுன்னா, இங்கே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு விநாயகர் நகர்னு ஒன்று இருக்கு. அங்கே நல்ல குருந்தப்ப சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஓலைக்கட்டு அவருக்கு உத்தரகோச மங்கையில் மாணிக்க வாசகருக்கு ஞானம் கிடைச்ச இடத்துல கிடைச்சிது. அந்த ஓலைக்கட்டு அவர்கிட்ட இருந்தது. டெய்லி கருதுன்னு பார்த்தா தான் அது படிக்கணுங்கிற மாதிரி அவருக்கு உத்தரவு இருந்தது. இப்போ நாம் அங்கே போனோம். போன போது அந்த ஓலையில் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. பூர்வாங்கத்தை கவனிக்கும் போது வேத விற்பனராகத்தான் இருந்தாய். நான் என்னை பற்றி அதில் வருது.
இதுக்கு முன்னாலேயே நீ வேதி ஸ்காலராக இருந்த. வேதத்தின் ஆதாரங்கள், மூலிகைகளின் விஷயங்கள் பலதும் உனக்கு புரியும். தெய்வ சித்தங்களை கண்டு கருத்துள்ள கற்பங்களை உண்டு வந்த புத்திரரும் நீ. குடும்ப வாழ்க்கையில் உனக்கு விருப்பம் இல்லாது பிரிந்து ஓடிவிட்டாய். இதற்கு பிறகுதான் உனக்கு அந்த மாற்று எண்ணங்கள் தோன்றி லிங்கத்தை வைத்து ஆராதனை செய்யக்கூடிய பலன்கள் வந்தது. அந்த பிறவில கல்யாணம் எல்லாம் இருந்தபோது கல்யாணம் வேணான்னு ஓடி போயிட்டேன். காட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே மகான்கள் இருக்காங்க இல்லையா, இதில் மகிழ்ந்திருக்குல்ல, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அகஸ்தியருக்கு திருமண கோலத்தில் சிவன் தரிசனம் கொடுத்த இடம் தான் கல்யாண தீர்த்தம். அந்த இடத்துல போய் நீ ஒரு சிவலிங்கத்தை பரிசை பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு வா அப்படின்னாங்க. அந்த இடம் கல்யாண தீர்த்தம் சொல்லக்கூடியது. அங்கே தான் அகஸ்தியருக்கு கைலாயத்தில் நடந்த சிவனுடைய கல்யாணம் தரிசனம் கிடைச்சது. அதனால் அதுக்கு பேரே கல்யாண தீர்த்தம். அகஸ்தியர் வாழ்ந்திருந்த கூடத்தின் மேலேதான் கல்யாண தீர்த்தத்துக்கு மேலே நல்லதொரு சிவலிங்கம் தோன்றப்பட்டது. அங்குதான் நீ இருந்து பூஜித்துக் கொண்டிருந்தாய். மகேந்திரகிரியை காணக்கூடிய காலங்கள் நல்லதொரு ஆடி மாதத்திலே அமாவாசை வரும்போது அல்லது 18ஆம் பெருக்கு வரும்போது தோன்றும் இந்த பருவ காலம்தான் அதற்கு ஏற்ற காலமாகும். அந்த காலத்திலேதான் இதை காண்பது நல்லது என்றே கூறிவிட்டேன். அங்கே மலைச்சுனை இருக்கும். தோன்றும் அந்த மலைச்சுனையிலேதான் தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாது. நல்லதொரு பூஜை பண்ண பல பெரியவர்கள் இங்கே உடன் இருப்பார்கள். தோன்றும் அவர்கள் மறைந்து மறைந்து இருப்பார்கள். பெரிய மணமாலை இருக்கும். தினமும் பூஜை நடக்கக்கூடிய காட்சி இருக்கும். காண்பது கஷ்டம். அந்த இடத்தை கண்டு தொடர்ந்து அங்கு சற்று நேரம் நிஷ்டையிலிருந்து பெரிய பலத்தோடு வந்தால் இனிதான ராகு உனக்கு இந்த தோஷங்களை நீக்கி கொண்டு விடுவார் என்றே கூறிவிட்டேன். தெய்வ வழியிலான தொண்டு, இரு தெய்வத்துக்கும் இணைந்து பிறந்த புத்திரன் ஹரிஹரனாகி உள்ளவனே ஆராதிக்க கூடிய பலன் உனக்கு இருக்கும். என்றும் இந்த சனி ஆட்சியில் இல்லாததும் வருத்தமே. சனி பர்வர்த்தனையை பெற்றிருப்பதால் நல்லதொரு சனி வீட்டிலே இந்த 4 கிரகங்கள் இருப்பதால் நலமுள்ள மலைவாசஸ்தலத்தில் உள்ள தெய்வத்தின் கிருபை உனக்கு அதிகம் இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அந்த பூர்வீகத்தை பற்றி சிந்திக்கும் போதுதான் பெரிய பலத்தை அடைய முடியும். நல்லதொரு பூர்வீகத்திலே நல்ல ரிஷி புங்கவர்களோடும் நலமான தவக்கூடங்களில் வாழ்ந்து வந்த புத்திரர்களோடும் என்றும் இருந்தாலும் குடும்ப பாரத்தை ஏற்கவில்லை. இனிதான சோதர பாரத்தை ஏற்கவில்லை. பூர்வீக தவக்கூடத்தை இப்போது கூட காணலாம் என்றாலும் எப்படியும் ஒரு பெரிய தபஸ்வினி பெண்ணால் தான் அதை காண முடியும். ஓகே. ஸோ அதில் பெரிய இது ஒரு 1 ஹவருக்கு மேலே ஓடும். வந்து அதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னுடைய பூர்வ புண்ணியமெல்லாம் அங்கே ஸ்டோராக இருக்குது, நீ அங்கே போகணும், அவ்வளோ ஈஸியாக போக முடியாது, அந்த மாதிரி பல தடங்கல்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. உனக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்று வந்து அகஸ்தியருக்கு கல்யாண கோலம் கிடச்ச இடத்துல ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, கிருஷ்ணவேணி அம்மான்னு பேர். அவங்க ஒரு பிறவியில் சபரியாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த இடங்களை பற்றி தெரியும். இல்லை போடி நாயக்கனூர் பக்கத்தில் சிந்தலச்சேரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சிந்தலச்சேரி சின்னமூனூர் இருக்கு இல்லையா, அங்கே ஒருத்தர் இருக்கார், லாட சங்கிலி சீங்குழல் பொன்னையா சாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு தெரியும் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் உன்னை கைட் பண்ணி அங்கே அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஒவ்வொருத்தரையும் மெட்ராஸ்லேருந்து போடி நாயக்கனூர் போவேன். அந்த ஊர் சின்ன ஊர், அப்போ இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அங்கே ஒரு டீ கடையில் வெளியே உட்காந்துருப்பேன். அவர் 2-3 நாள் கழித்து வருவார். நல்லா உயரமாக இருப்பார், சட்டு போட மாட்டார், இவ்வளோ ஜடெல்லாம் வச்சுன்னு இருப்பார், கையில் லாட சங்கிலி வச்சு ஜல் ஜல்லுன்னு அடிச்சு. நான் எப்போ போனாலும் அவர் என்னை கூட்டின்னு போய் அங்கே குச்சனூரில் ஒரு ஆஞ்சநேய இது சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு காக்கா பொம்மையை வாங்கி வச்சு இன்னும் நேரம் வரல, நீ ஊருக்கு போடுவார். இப்படி நான் எத்தனை தடவை போகிறது. எனக்கு கோவம் வந்து இப்போ எப்போ பாரு இன்னும் உத்தரவாகலைன்னு சொல்கிறேன்னான்ட்டு நேராக 1985 திருப்பதிக்கு போனேன். திருப்பதிக்கு போய் மொட்டை அடித்தேன். அங்கேருந்து நேராக கும்பமேளா போயிட்டேன். அப்போ கும்பமேளா நடந்துருந்துச்சு. 9 நாள் கும்பமேளாவில் இருந்து அங்கே இருக்கிற சாமியாருங்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்கிறது, டென்ட் அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு பெரிய கடாயில் அல்வா கிண்டி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அவங்க கூடயே உட்காந்து இந்த 9 நாள் பல அனுபவங்கள்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நேராக ட்ரெயின் ஏறி என்ன ஆனாலும் யார் தெய்வம் வேணாம் நாமளே போகலான்னு சொல்லி திருநெல்வேலிக்கு டிக்கெட் வாங்கின்னு வந்துட்டேன். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறேன். இப்போது எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார்,
அலங்கார் டைல்ஸ் கம்பெனிலாம் வச்சுருந்தார். இங்கே ப்ரிவோ ப்ரைவேட் லிமிடெட் லேட்டிஸ் பிரிட்ஜ் ரேட்டில் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் கம்பெனி வச்சுருந்தார். கன்சாம் பிள்ளைன்னு பேர், சைவ பிள்ளைமார் சங்க தலைவர். அவருடைய டிரைவர் வந்தான் சடகோப்பன். இந்த மாதிரி அண்ணாச்சி ரயிலில் நீங்கள் வர்றது தெரிஞ்சு என்னை அனுப்பிச்சிருக்காரு, உங்களை கூட்டின்னு வர சொன்னார். அவர்கிட்ட வீட்டுக்கு போனேன், வண்ணார்பேட்டில் வீடு. என்ன சார் அப்படின்னார். நான் மகேந்திரகிரி போகலான்னு வந்துக்கிறேன் சார் என்ன. அவர் வெங்கடகிருஷ்ணன் ஒரு வக்கீல், அழகர் நம்பியார்னு ஒரு வக்கீல், திருநெல்வேலியில் ஃபேமஸ் அவங்க அந்த காலத்தில். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நல்ல ஆள் ஒருத்தரை பார்த்து காட்டு விஷயங்களை தெரிஞ்சவரை இவரை கொண்டு போய் அந்த யானைகட்டி தம்பரம் கோயிலில் விட்டுட்டு வாங்க அப்படின்னாரு. அங்கேருந்து நைட்டு இவங்க கூட்டின்னு போனாங்க. அவங்க நம்பி தலைவன் பட்டையவன் ஒரு ஊர், அந்த ஊர் மணிகாரர் தலைவர் அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. அவங்களாம் நாங்கள் ஏதோ ஒரு 2 கிலோமீட்டர் போய் விறகு வெட்டிட்டு வர்றவங்க, எங்களை போய் மகேந்திரகிரிக்கெல்லாம் போக சொன்னால் எங்களுக்கு என்ன தெரியும். இப்போ ஒரே ஒரு ஆள் வந்தான், அண்ணாமலையோ அருணாச்சலமோ அவன் பேர். அவன் சொன்னான், ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் நான் போயிருக்கிறேன், அந்த இடம் வரைக்கும் வேணால் கொண்டு போய் விட்டுறேன். சரின்ட்டு நைட்டு என்னையும் அண்ணாமலையும் கொண்டு போய் யானைகட்டி தம்பரம் கோயிலில் விட்டு அவங்க 2 பேர் நைட்டே காரில் கிளம்பிட்டானுங்க. அழகர் நம்பியாரும் சரி அவனது. மறுநாள் காத்தால நானும் அண்ணாமலையும் நடக்கிறோம் காட்டுக்குள்ளோ. அது கந்தர்வ தீர்த்தம்னு பேர். இந்த கஜேந்திர மோட்சம்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்க. ஒரு முதல்ல யானை காலை பிடிக்கிற போது ஆதி மூலமே அரட்டின போது காலை விட்டுடுச்சுன்னு, அதான் கஜேந்திர மோட்ச தீர்த்தம்னு பேர். அங்கே விட்டுட்டு இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுன்னு வந்தால் போட்டான். நானும் சிட்டியில் வளர்ந்தாள், எனக்கு காட்டை பற்றி என்ன தெரியும், என்னானாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு அறிவுடையோன்னு 6 அரசு செல்லும்னாங்க. 6 தான் அடையாளம் காட்டில், 6ன்னா வழின்னாரும். அதனால தான் அந்த காலத்து புலவர்கள்லாம் எங்கே சோறு கிடைக்கின்றதுக்கு ஆற்றுப்படை நூல்கள்னு அர்த்தம். வழிகாட்டுறது எங்கே போனால் சோறு கிடைக்கணும். மேலேருந்து தண்ணி கொட்டின்னு இருக்கும். என்ன மலையில் தண்ணி பிடிச்சின்னு இப்படியே ஏற முடியும். அது ஒரு அடையாளமும் வச்சுன்னுட்டு இப்படி போய் அந்த தண்ணி இருக்கிறதுல இப்படியே நான் காட்டுக்குள்ளே போனேன். போயிட்டு அங்கே ஒரு ராகு தீர்த்தம்னு இருக்கு. அங்கே பாம்போட ஃபேஸு, அதாவது ஃபேஸு ஒரு கிழவந்து, ஃபேஸு ஒரு கிழவந்து, கழுத்துக்கு கீழே பெரிய பாம்பு, இங்கேருந்து அது வரைக்கும் போகும். அதான் ராகுன்னு சொல்கிறோம். அங்கே நம்ம உட்காந்துருக்கிற போது அந்த பார்க்க முடியும். அண்டு அங்கே தான் உட்காந்துருப்பேன். என்ன ஒரு பாறைக்கட்டு மாதிரி தான் இருக்கும். அண்ணா அங்கே என்ன ரூமை போட்டு வச்சுக்கிறாங்க, அங்கே உட்காந்துருப்போம். நம்ம பல அனுபவங்கள் வரும். அப்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட்டு வந்து என்னை ஓவர் பவர் பண்ண முயற்சி செய்து. நானும் நிறைய மந்திரம்லாம் தெரிஞ்சே வந்தான். எனக்கு நிறைய இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் தெரியும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈவில் ஸ்பிரிட்ஸாக இதெல்லாம். எதுலேயும் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ நான் மனசுக்குள்ளே என்ன சாமி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொம்பளைக்கு அந்த ஸ்பிரிட்டுக்கு பக்கத்தில் குருவாயூரப்பன் நிற்கிறாரு. அவள் குருவாயூரப்பனை பூஜை பண்ண ஆத்மா அந்த இடத்துல வந்து இறந்துருக்கிறா. சூசைடாக இறந்து போனாலும் தெரியாது. ஆனால் அவள் பண்ண பூஜை அவள் பக்கத்தில் நிற்கிது குருவாயூரப்பனம். ஏன் நான் உனக்காக வந்திருந்தா என்ன இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னா அவர் அந்த இடத்த விட்டு விலகிட்டார். இந்த மாதிரி ஆதிசங்கர் கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐ கண்ட்ரோல் தட். எனக்கு காஞ்சி பெருமாச்சாரியார் நான் எங்கே போனாலையும் வருவார். அவர் வந்து இந்த இடம் சுத்தம் இல்லைடா, நீ இன்னும் வசக்கவா அப்படின்னார். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் சுப்பிரமணியர் பாதம்னு 2 பாதம் இருக்கும். அங்கே போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே போனோம். போனால் பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 5 குழி இருக்குது. அதில் உலகம் அழிய போகிற நேரத்தில் அமிர்தம் பொங்கி வரும். அதை பிடிச்சி குடிச்சிட்டு எல்லாரும் அங்கேயே உட்காந்துருவாங்க தவத்தில். அதுதான் சத்தியுகத்துக்கான ஆரம்பம்னு சாஸ்திரங்கள் எழுதியிருக்கு. அங்கே போனேன். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நான் போகாத இடமே கிடையாது. அது மாதிரி எதிர்மலையில் நம்பி மேலே போவேன் வருவேன். இவங்கெல்லாம் அவ்வளோதான், இன்னும் காட்டுக்குள்ளே போய் ஒரு சாமியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஊரில் வரப்போகுதுன்றாங்க. நான் கரெக்டாக போய் நிற்கிறேன். வந்துட்டேன் சார். 9 நாள் கழித்து வந்தேன். சோறு இல்லை, தண்ணியில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுவேன், அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே 4 ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் பாட்டில் ஒன்று வாங்கிக்குவேன். பால் கோவா வாங்கிக்குவேன். அரிசி 1 கிலோ வாங்கிக்குவேன். காட்டில் தனியாக போயிடுவேன். ஒரு 3 கல்லுக்கு ஒரு சட்டி வச்சு அதில் அந்த பால் கோவா போட்டு பால் மாதிரி கரைக்கு ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் குடிச்சிடுவேன். இவ்வளோ அரிசி எடுத்து போட்டு கஞ்சி காய்ச்சிட்டு 1 கிளாஸ் கஞ்சி ஒரு ஊறுகாய் சாப்பிடுவேன். இப்படியே காட்டில் இருப்பேன். எந்தெல்லாம் பயங்கர அட்வென்ச்சரான லைஃப் நீங்கள்லாம் நினச்சி கூட பார்க்கணும். அப்படிலாம் காட்டில் போய் தனித்தனியாக எல்லாம் இருந்த காலங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்தோம். லைஃப்பில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. எல்லாராலையும் போக முடியாது அந்த இடத்துக்கெல்லாம். எப்படி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி மலை மேலே போகிறாரு.
ஒரு இலையை பார்க்குறாரு, பெரிய ஆலை இலை. ஓ, இதுதான் அந்த ஆலமரத்தோட, சிவபெருமான் இருக்கிற ஆலமரத்தோட இலையா இருக்கும்னு நினைக்கிறாரு. பக்கத்தில் புதரில் இருந்து ராட்சச வண்டுகள் குளவிகள்லாம் வந்து அவரை குத்துது. அவர் நமக்கு உத்தரவாகலேருந்து இறங்கிடுறாரு. அவருடைய சிஷ்யர்கள் அண்ணாமலை, குஞ்சுசாமி 2 பேர்கிட்ட சொல்கிறார். அவங்க சாமிக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் கட்டு சாதம் கட்டின்னு அந்த இடத்துக்கு போடுறாங்க. 5 ஜோனன்னு சொல்லுவாங்க அது திருவண்ணாமலை. போன உடனே ஒரு ஆள் 2 கை முன்னால் வச்சுன்னு நாய் மாதிரி சுற்ற ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தான் ஐயோ கண்ணு தெரியலையேன்னு ஆடுறான். அப்போ ஒரு விறகு வெட்டி மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னதுன்னு ஒரு லாங் குச்சி நீட்டி இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு தத்திடுறாரு. இது ரமணனுடைய வாழ்க்கையில் பதிவாயிருக்கு. அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த மாதிரி காடுகளுக்கெல்லாம் போகிறது வர்றதெல்லாம். ஏதோ ஒரு பழைய கனெக்ஷன் இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிறவங்க உத்தரவிடணும். அங்கே இருக்கிறவங்க உத்தரவிடுறதுன்னா என்ன, அவங்க உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. திரஸ்கரணி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது, இல்லை சில மூலிகைகள் இருக்குது. அந்த மந்திரம் தெரிஞ்சாலோ இல்லை இந்த மூலிகை சாப்பிட்டாவோ அவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. நீ அந்த குகை கூட போகலாம், அங்கே விளக்கேற்றி இருக்கும், பூஜைலாம் நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும், ஆனால் அவங்களே நீ பார்க்கவே முடியாது. இந்தியில் ஒரு சினிமா அந்த காலத்தில் வந்துச்சு, மிஸ்டர் ஹீரோவோ ஏதோ ஒன்று படம், மிஸ்டர் இந்தியா. அதில் அந்த மோதிரம் போட்டாக்கா அவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது காட்டில் கூட. இன்னொரு இடத்துல ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அண்ட் நீ அங்கே போய் ப்ரே பண்ணால் அந்த சக்கரத்துலேருந்து ஒரு ஓலை வந்து விழும், உனக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. வழி காட்டுறதுக்கே கூட அவனுக்கு முன்னால் கொஞ்சம் தூரத்தில் யானை போகும். அந்த யானை நீ தொடர்ந்து போகணுன்னு அர்த்தம், தைரியமாக போக வேண்டியது தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் காட்டில் இருக்குது. என்ன மாதிரி இந்த காடுங்களெல்லாம் ஒரு 5 வருஷ காலம் அப்படியே கரைச்சி குடிச்சு அனுபவிச்சவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்க. துணிஞ்சிடும், என்னாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கூட பயமே இருக்காது. அப்படிலாம் காடு மூடலாம் போய் கஷ்டப்பட்டு தவம் செய்து அதுக்கப்புறம் தான் இந்த சங்கல்பம் மாத்திரம் என்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பண்ணிடணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறேன் நான், என்ன பெரிய கோடீஸ்வரன் நான் ஒன்றுமே இல்லை. ஒன்று நடக்கணும்னு நினச்சா அது நடந்தே தீரும். ஸோ சங்கல்பம் மாத்திரம் பண்ணுறது. எண்ணியாங்க இதுவன்ற மாதிரி வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறோம் எல்லாம் நடக்கும், அதனால தவம் செய்யணும் வள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி தவத்தில் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். எல்லாம் சாதித்தோம், எவ்வளோலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நிறைய அனுபவங்கள் கிடைச்சது காட்டில். இப்போ நான் சொல்கிற மலைக்கு கீழே இறங்கி போனேன்னா அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் உங்களுடைய இந்த இது இருக்கு இல்லையா, வானவெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. என்ன பேருமா? ஐஎஸ்ஆர். அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது. அது அங்கே தான் இருக்குது. ஆனால் அது அந்த பக்கம் அங்கே இருக்கிற அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த பக்கம்தான் இவங்கெல்லாம், அதில் ஜீப் வர்ற அளவுக்கு அங்கெல்லாம் வழி இருக்கும். நான் சொல்கிறது இந்த ரூட்டு, தனியான ரூட்டு. திருக்குறுங்குடியில் இறங்கி ஒரு பக்கம் போனியானா மகேந்திரகிரி மத்தியாஸ் எஸ்டேட் வழியாக போனோம். இந்த பக்கம் போனியானாக்கா நம்பி மலை பெருமாள் கோயில் இருக்கும் மலை மேலே, அங்கேருந்து நீ போயிட்டே இருக்கணும். அங்கேயும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது. நம்பி மலையிலையும் ராமர் தீர்த்தம், சீத தீர்த்தம், வைஷ்ண தீர்த்தம் இப்படி இருக்கும். அவங்க தான் குளிக்கணும். அங்கே நீங்கள்லாம் குளிக்கக்கூடாது. நம்மளே வந்து தண்ணியை எடுத்து மொண்டுக்கிட்டு தலைமையில கொட்டிக்கலாம். அதில் இறங்கி எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அங்கே நிறைய இருக்குது. பறக்கிற பாம்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜோதி புல்லுன்னு ஒன்று இருக்குது. எப்படி நீங்கள் காரில் போகிற போது இந்த ஃப்ளோரசன்ட் லேம்பெல்லாம் தெரியலையா, அது மாதிரி புல் தெரியும். ஒரு அணையா விளக்குன்னு ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். யார் ஏற்றுறாங்கன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி பல காடுகளில் பல அதிசயங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு 5 வருஷ காலம் நான் என்ஜாய் பண்ணேன். அண்டு ரொம்ப, அதாவது இப்படி அப்படின்னு இல்லை. நம்பி மலையில் போய் பெருமாள் கோயிலில் நான் தான் இருப்பேன். ஜன்னல் திறந்து இருந்தால் உள்ளே குச்சிடுவேன். போயிட்டு பெருமாளும் நானும் மூலஸ்தானத்தில் ஒன்றா படுத்துக்கணும். காலையில் 10-11 மணிக்கு ராமானுஜ ஐயங்கார்னு ஒருத்தர் இன்னொருத்தன் 2 பேரும் மலை ஏறி வருவாங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தர் மலை ஏறி வந்து சாமிக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கட்டான் டீ இல்லை கட்டான் காப்பி போட்டு கொடுத்துட்டு சாமிக்கு பண்ணுற தலியை எனக்கு கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அங்கேயே தின மேலே படுத்துக்கிட்டே இருப்பேன். அண்டு இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கும். அந்த பாம்பு இப்படியே நம்ம பக்கத்துலேயே இப்படி போகும், நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் சித்தர்கள் ரிஷிகள். இப்படி எவ்வளோ அனுபவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதனால தான் எனக்கு பயமே கிடையாது, கொஞ்சம் கூட பயமே கிடையாது. எதை பற்றி பயம் கிடையாது. எங்கே வேணால் போவேன், எங்கன்னா வருவேன். நான் வந்து பண்ணாத தவமே இல்லை. வள்ளிமலையில் ஒரு குகை, அந்த குகையில் நான் படுத்துக்கிட்டு இருப்பேன். நான் படுத்துக்கிட்டே தியானம் பண்ணுறதுனால ஒரு புலி எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும்.
நான் லேசாக கண்ணு திறந்து பார்த்தா ஸ்லோ மோஷன்லாம் போய் கேட்டுக்கிட்ட உட்காந்துக்கும். அந்த தியானம் பண்ணுற போது பாம்புங்க வந்து நம்முடைய அந்த மூச்சு காற்று இல்லையா, அதனால் நம்ம மேலே உட்காரும், நம்ம அப்படியே இருக்க வேண்டியதுதான், ஆனால் இறங்கி போயிடும். இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னா நீங்கள் நம்புறீங்களா? ஏதாவது வழிகாட்டும், யானை வழிகாட்டும், கருடன் வழிகாட்டும். தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ நிஜமாக தேடினா எல்லாமே இருக்குது. பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, விளக்கி ஏற்றியவன் எவனும் எல்லாரும் காணும்படிக்கு அதை மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒளித்து வைப்பதில்லை, தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அந்த மாதிரி நம்ம தேடினா எத்தனையோ ரகசியங்கள் உலகத்தில் இருக்குது, ஜனங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போது நான் கைலாசம் 11 தடவை போயிருக்கேன். கைலாசத்தில் சைனா இருக்குது, டிபெட் சைனா இருக்குது. நான் எல்லா உலகத்தையும் பார்த்துருக்கேன். நாகலோகம்ன்றாங்க இல்லையா, அது கைலாசம் போகிற வழியில் சிர்கான்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது நேபாள் இந்தியா பார்டர் ஒரு இடம். அந்த பார்டர்லேருந்து மேலே போனால் ஃபஸ்ட்டு பங்கு, அதுக்கப்புறம் சிர்கா, அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் கூட்டி, அதுக்கப்புறம் காலாபானி, நவிதாங், இந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் போனால் லீப்பு லேக் பாஸ் 15,600 அடி உயரம். அங்கேருந்து தப்பதப்பான்னு இறங்கினாக்கா டிபெட் வரும். இந்த மாதிரிலாம் 11 தடவை பார்த்துக்கணும். அங்கெல்லாம் நிறைய தரிசனங்கள்லாம் கிடைக்கும். நம்ம அங்கெல்லாம் போகிறப்போ நாகலோகம் அங்கே எப்படி இருக்குது, நாகலோகம்னா நீ ஏதோ வெறும் பாம்புங்கெல்லாம் கிடக்கும், அஞ்சலி தேவி சினிமாவில் வர மாதிரி நினைப்பேன். அப்படியெல்லாம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உடம்புக்கும் அங்கே ஒரு நாகம் இருக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதி இங்கே இருக்காருன்னா அங்கே வெங்கடாஜலபதியோட முகம் பாம்பு உடம்போடு ஒன்று இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய எப்படி சின்ன தொற்றில் உட்கார வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி குழந்தை முகம் பாம்பு உடம்போடு ஒன்று இருக்கும். இப்படிலாம் இருக்குது நாகலோகம். நினச்சியே பார்க்க முடியாது நீ, அப்படிலாம் இருக்குது. இப்போ பல இடங்களில் பல ரகசியங்கள் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எல்லாம் போகலாம் அப்படின்னு எல்லாம் தோணும். நிறைய அனுபவம் கொஞ்சம் நெஞ்சமாக கிடைச்சது. எனக்கு முதல்ல கிடைச்ச அனுபவம் வந்து காயத்ரி தேவி. நான் வந்து சபரிமலையில் இந்த மேல் சாந்தி எல்லாம் பண்ணுற அந்த ஹோமத்தை பார்த்து நானே எனக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் 48வது நாள் அந்த நித்திய ஹோமம் பண்ணி முடித்த அன்றைக்கி எனக்கு காயத்ரியோட தரிசனம் கிடச்சிது. அந்தம்மா ஒரு 2.5-3 அடியில்னா அந்தம்மா காலை கூட தொட்டேன், நெருப்பு மாதிரி இருந்தது. அவள் சொன்னான், நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இப்படி தான் நீங்கள் யார் வீட்டுக்கான போனால் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போவீங்களே, அது மாதிரி எந்த தெய்வத்தை வந்தாலும் அது குழந்தைங்க நம்பலாம், நமக்கு எதானோ ஒரு வரம் கொடுக்கும். நான் எனக்கு ஒன்றும் வேணான்றேன், இல்லை ஏதாவது கேட்டுருந்தேன். சரி, என்னை யாராவது பார்க்க வந்தால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போடுற நிலையில் என்னை வெயின்னேன் நான். அதனால தான் சமரஷ்னால நிலங்கரையிலையும் சரி, பெசன் நகர்லேயும் சரி, ஈவன் மலையப்பந்தரில் இருக்கிற போதும் சரி, யாரும் பசியாக இருக்க வேண்டியிருக்காது. ஏதாவது கிடைக்கும், பழம் கிடைக்கும், ஸ்வீட்டு கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைச்சின்னே இருக்கும். ஸோ இது காயத்ரி கொடுத்த வரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்படி ஒவ்வொன்றும் கிடைச்சின்னே இருக்கும். கங்கைக்கு போனேன் நான் சொன்னேனே, இப்போ 84 பிப்ரவரிக்கு போனேன் நான். அப்போது அவங்க ஹரிக்கி பயிரின்னு ஒரு இடம் மணிக்கூண்டு இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நான் சட்டெலாம் போடவே மாட்டேன், கட்டின்னுக்கிற கருப்பு வேஷ்டி இல்லை காவி வேஷ்டி, ஒரு ஐயப்பசாமி பேகு, அதுக்குள்ளே இன்னொரு வேஷ்டி, ஒரு கோபால் பருப்பி, ஒரு துண்டு இருக்கும், இவ்வளோ தான். ஸோ அந்த பையை வச்சுட்டு நான் கங்கையில் ஃபஸ்ட் டைம் முங்குறேன். அப்போது ஒரு 3 வயசு குழந்தையா பட்டுப்பாவடையோட இப்படி இடுப்பில் கை வச்சுன்னு, அங்கால் இத்தனை சால்கே பாத் அப்பாயவோ நஹானிக்கு இல்லையே அப்படின்னா, மாமா எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்துக்கிறியா அப்படின்னா, நான் இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி நம்ம எழுறதுக்கு முயற்சி பண்ணணும், கண்ணில் பட மாட்டேன். அது கங்கை தாய். அதுக்கப்புறம் நான் ஓம் பார்வத்துன்னு ஒரு இடத்துக்கு கைலாச யாத்திரையில் போவேன். அதில் ஒரு 4.5 அடி உயரத்தில் ஐஸ்லேயே ஓம்னு எழுதியிருக்கும், அதுதான் ஓம் பார்வத். அந்த இடத்துல நான் போகிற போது பிள்ளையார் 4 அடி உயரத்தில் நின்று இப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார், பேசல. அதுக்கப்புறம் நேராக போனேன். கைலாசத்தில் முருகன் ஒரு குட்டி பாப்பாவாட்ட வந்து இவ்வளோ கல் அங்கே நிறைய கிடைக்கும், அந்த மாதிரி சாலகிராமம் டைப்பு, இவ்வளோ கல்லுங்களை அள்ளி என் கையில் கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படின்னா. என்ன மாமான்னு கூப்பிட்றாரு முருகன்னா, அதே மாதிரி கங்கையும் என்னை மாமான்னு கூப்பிட்றான். நல்லா யோசனை பண்ணா, எவ்வளோ கிழவனாக இருக்கணும்ப்பா. முருகா இதை வச்சு அப்பாவுக்கு நேர் சிவபெருமானுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கல்லெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். அதில் பாதம், வில்லு, அம்பு, பல விஷயங்கள் இருக்கும். அதில் அந்த கல்லுங்களில் வாட்டர் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல கல் கொண்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் அங்கே வெடிகால 4 மணி இருக்கும். அப்போது வானத்திலேருந்து அத்தனை பேரும் இறங்குறாங்க, 33 கோடி தேவர்களும் இறங்குறாங்க. அவங்கவுங்க வாகனம், அவங்கவுங்க கிரீடம், அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு,
அப்படியே இறங்குறாங்க. நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிற இடத்துக்கு வந்து அத்தனை பேரே இறங்குறாங்க. எல்லாரும் என்னை பார்த்து இப்படின்றாங்க. நான் வந்து நான் தானே உங்களுக்கு கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கன்னு. அவங்க திருப்பி சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஹோ, நீ தான் சாட்சாத் பத்ரிநாராயணன், உன்னை கும்பிடலாம் நாங்களாம் வந்துக்கிறோம். நான் நிஜமாக நடந்தது. இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு நடந்துருக்கு. அர்ஜுனனை அவன் இந்திரன் இல்லையா, அதனால் தேவலோகத்துக்கு இந்திரன் கூட்டின்னு போகிறான். அவனை இந்திர சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறான், இந்திர பட்டாபிஷேகம் பண்ணுறான். அந்த மாதிரி எனக்கும் நடந்தது, பத்ரிநாராயணன் பட்டாபிஷேகம் நடந்தது. இதெல்லாம் கனவு இல்லை, இது வேற லெவல். தியானத்தில் நீ உயர்நிலைக்கு போனாக்கா மைண்ட்லேயே எல்லாம் பண்ணிட முடியும், எல்லாத்தையும் பார்க்கலாம் கொள்ளலாம். இந்த ஃபிசிக்கல் பாடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ எந்த பரம்பரையில் வந்தியோ அந்த பித்திருக்களுக்கெல்லாம் இனிமேல் நீ தேவசம் காரியெல்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு தடவை கருப்பு எள்ளு எண்ணெய் எடுத்துன்னு போய் பத்ரிநாராயணன் கோயிலில் கொடுத்துருவோம், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நான் கைலாசத்துலேயே இருக்கேன், நான் ஏன் அங்கே போகணும், அங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க நாங்கள். ஸோ நான் கைலாசத்திலிருந்து இறங்கி நேராக கருப்பு எள்ளு எண்ணெய் எடுத்துன்னு பத்ரிகாசனுக்கு போனேன். இந்த ஒன்று இருக்கும், வெளியே நிற்கிறேன், ஐயர் அங்கே இருப்பான். நேராக ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஓடி வந்து என் கையில் இருக்கிற எண்ணெயை எடுத்துன்னு போய் பத்ரிநாராயணன் பார்த்துட்டு வச்சான். அதனால் நான் யாருக்கும் தேவசம்லாம் பண்ணுறதில்லை, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பண்ணிட்டா போகிறோன்னு சொன்னாங்க. இன்னொரு தடவை யாரோ என் காதில் சொல்கிறாங்க, நான் கைலாசில் இருக்கிற போது அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போ அப்படிங்கிறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் அஜ்மீர் போனேன், டெல்லிக்கு வந்து. அப்புறம் அங்கே போனால் அந்த சாயின்ஷாவுடைய இது இருக்கு இல்லையா, அதிஷ்டானம், அங்கே உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ அவர் தரிசனம் கொடுத்தாரு. என்னை நம்புறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னாரு. அது அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய முஸ்லீம்ஸ் எங்கிட்ட வர ஆரம்பித்தாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் கூட நல்லது பண்ணுவேன். இந்த மாதிரி நடந்தது. கர்நாடகாவிலேருந்து சிந்தாமணின்னு ஒரு ஊர், அங்கேருந்து சனாவுல்லா பாயின்னு ஒரு ஆள் வந்தார். இந்த அமித் பாயின்னு ஒரு குஜராத்தி இங்கே கடை வச்சிருக்கிறான், ஹார்ட்வேரு பம்பு இது பைப்பெல்லாம். அந்த ஆள் கூட்டின்னு வந்தான். நான் என்ன பாய் உனக்கு வேணும்னு சொன்னார். என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குது, எங்கள் முஸ்லீம் ரிலிஜனில் இருக்கிற சாமிக்கிட்டலாம் கூட்டின்னு போனேன், அவங்கெல்லாம் எடுக்க முடியலன்ட்டாங்க. பாய் இது குஜராத்தி சொன்னாருன்னு உங்ககிட்ட வந்துக்கிறேன்னு. நான் 5 ஊதுவத்தி கொடுத்து டெய்லி ஒன்று ஏற்றி இந்த வாசனையை பார்க்க சொல்லு அப்படின்னேன். எடுத்துன்னு போனார். ஒரு 20 நாள் கழித்து வந்தார். வந்த உடனே, சாமி முதல் ஊதுவத்தி ஏற்றின அன்றைக்கே என் ஒய்ஃப் நல்லாயிட்டா. நிஜம் இருந்தாலே நீங்கள் சொன்னீங்களேன்ட்டு நான் 5 நாள் கழித்து அவளை எங்கள் மத போதகர்கள்கிட்டலாம் கூட்டின்னு போனேன். அவங்க சொன்னாங்க இப்போ பேய் இல்லை போயிடுச்சின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து பிவிசி பைப் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறேன் சிந்தாமணியில், நீங்கள் உங்கள் பேரை நான் ஒரு பைப்புக்கு வச்சுக்கிறேன் சங்கரான்னா. இதுதான் குலாம் காதருக்கும் கோகுலாஷ்மிக்கும் உள்ள சம்மந்தம். இது எப்படி பாசிபிள் ஆச்சு? அஜ்மீர் தர்கா சாயின்ஸா சொல்கிறார் இல்லையா, என்ன நம்புறவங்க உங்கள்கிட்ட அனுப்புறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதே வம்சத்தில் வந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் சிஷ்டின்னு நான் பங்களாதேஷில் பார்த்தவர். அவர் என்னை பார்த்த உடனே இவர் தான் அல்லான்னாரு. எல்லாரையும் நம்பி தான் சொல்லுவாங்க, ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அஜ்மீர் தர்காவில் வந்தவர் இவரை என்னை பார்த்துட்டு இவர் தான் அல்லா, இவர் நினச்சா ஒரு மண்குடிசி கூட மாட கோபுரமாக மாற்றிடுவார், இவர் தான் உலகத்தில் பெரிய யானைன்னா புள்ளியார், இவர் தான் உலகத்தில் பெரிய சிங்கம்னா நரசிம்மர், ஏன் இவரால் முடியாததே கிடையாது, இதெல்லாம் அவர் சொன்னார். அதெல்லாம் ஒரு கதை. அப்படி என்னுடைய அனுபவங்கள் என்பவை ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது என் லைஃப்பில். 1994 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இப்படி ஒவ்வொரு தடவை கைலாஸ் போகிற போதும் ஒவ்வொரு அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலை நான் நினைக்கிறேன் 96ல் அதுக்கு மேலே அனுபவங்கள் வரல, ஏன்னா முடிஞ்சு போச்சு, இன்னும் அனுபவங்கள் பெண்டிங் இல்லை. 1996ல் நான் ஆல்மோஸ்ட் நீலாங்கரைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அனுபவங்கள், அதுக்கப்புறம் நான் கைலாஸ் போயிருக்கேன், ஆனால் அனுபவங்கள் வரல, அதோட இதாச்சு. ஒரு தடவை நான் கைலாஸ் போயிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு திருவண்ணாமலைக்கு போனேன். விசிறி சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் என்னுடைய வெல்விஷர் கைடு. அவர்கிட்ட நான் அந்த கைலாச தீர்த்தத்தை காலில் விட்டுட்டு தலையில் தெளிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணேன். அவர் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பிள்ளையார் முருகன் தேவர்கள் எல்லாரும் காட்சி கொடுத்தாங்க, இது வரைக்கும் சிவன் தரிசனம் கொடுக்கலன்னு. அப்போ அவர் சொன்னார், இத்தனாம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நீ இந்த இடத்துல நடந்து வர்ற போது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் உங்களோட நடந்து வந்தாரா பேசின்னு வந்தாரா, அவர் தான் சிவன், உனக்கு அடையாளம் தெரியலன்னா என்னையும் குறை சொல்கிறேன்னார். வானானப்பட்ட ஆதிசங்கரர் சிவனுடைய தரிசனத்துக்கு போகிற போது அவன் எப்படி வந்தான், காப்லராட்டம் வந்தான். காசி விஸ்வநாதர் வள்ளி முருகனை தேடும் போது ஒரு கிழவனாட்டம் தான் வந்தான் முருகர்.
இப்படி எப்படி அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்துக்காக போகிற போது வேட நாட்டம் வந்தான் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர். அப்போ நமக்கு தான் அந்த புரிந்துக்கிற பக்குவம் வேணும். நம்ம கேலண்டரில் பார்க்குற மாதிரி சிவன் தலையில் பெரியோட வருவான், அதுவும் காட்டுறேன் நான், அது ஒளி உடம்புல வரும். நீ ஹியூமன் ஃபார்மில் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா தட் ஸ்பிரிட் ஹேஸ் டு என்டர் இன் டு யர் பாடி விச் இஸ் பியூர் அண்ட் வில் இன்ட்ராக்ட் வித் யூ. அதுக்கப்புறம் நிஜமாகவே நான் சிவனையும் பார்வதியும் ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தேன். ஒரு ரிஷி பத்தினி மாதிரி வந்தாங்க. கைலாசம் சுற்றி வர்றபோது ஒரு திண்ணை மேலே அவங்க 2 பேரும் உட்காந்தாங்க. நானும் கிட்ட போனேன். அந்த அம்மா ஒன்றுமே பேசல, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்போ அவர் நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லி உன் கர்மாலாம் முடிஞ்சு போச்சு, நீ உலகத்தில் உன்னுடைய வேலையை செஞ்சுட்டு மேலே வந்துடுவ அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கூட கொடுத்துவிட்டார். இது நடந்தது, வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்படி அனுபவங்கள் வரும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ உண்மையாக தேடணும். அப்போது உனக்கு எல்லா அனுபவங்களும் வரும். எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே வரும். நீங்கள் இன்னும் தேடலை. பைபிளில் என்ன சொல்கிறாங்க? தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, எல்லாம் வரும். நான் ஒரு தடவை அண்ணாமலையார் இருக்கிற அந்த மலை குகைக்குள்ளே போகணுங்கிறதுக்காக 48 நாள் விரதம் இருந்தேன். நாடார் மென்ஷனில் 5 ரூபா கொடுத்துட்டு மொட்டை மாட்டியில் ஒரு பாய் வாங்கின்னு படுத்துன்னு இருப்பேன். காலையில் 6 மணிக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால், அவ்வளோதான். காப்பி டீ மோர் கீர் எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால். காலையில் 6 மணிக்கு அண்ணாமலையார் கோயிலில் போய் உட்காந்துருவேன். இதான் அண்ணாமலையார்னா அந்த கதவு இருக்கும் இல்லையா, மெயின் அந்த உள்ள அண்ணாமலையார்கிட்ட போகிற அபிஷேகத்துக்கு போகிற இடத்துக்கு அது அங்கே தான் உட்காந்து இருப்பேன். என்னை யாரும் ஒன்றும் கேட்கவும் மாட்டாங்க. டெய்லி ஒரு தடவை மலை சுற்றுவேன். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு 48வது நாள் நான் இருக்கேன். அப்போது விசிறி சாமியார் சொல்கிறார், சிவா, when Brahma and Vishnu cannot see the father's thing, why this beggar and you should disturb them? அவங்களுக்கே கிடைக்கல, நீயும் நானும் எதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு பல அனுபவங்கள் கொடுத்தார். அவரே கொடுத்தார். கையை பிடிச்சி மலையை அந்த கோயிலை சுற்றி வர சொல்லிட்டு ஒரு ஏழை பொம்பளை கொண்டாந்து கொடுத்த ரசம் சாதத்தை அவர் திருவோட்டில் போட்டு பிசைஞ்சு இப்படி கை வைக்க சொல்லி அதில் ரசம் சாதத்தை வச்சு இப்படி சாப்பிட சொல்லி அவர் கையை திருவோட்டில் கழுவிட்டு அதை குடிக்க சொன்னார். அவர் 37-40 வருஷம் அங்கே பண்ண தவத்தை எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சு. ஆஃப்டர் திஸ் 48 days ஆஃப் திங். இந்த மாதிரி இன்னொரு தடவை அவர் இறந்து போன பின்னால், இறந்துக்கும்னு சொல்லக்கூடாது, ஃபிசிக்கல் டிமைஸ், அவர் எனக்கு உத்தரவாச்சு, நீ ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 48 நாளுக்குள்ளே 108 சிவன் கோயில் சுற்றிட்டு போ அப்படின்னு. நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ பெரிய பெரிய கோயிலெலாம் தேடி பிடிச்சோம். உஜ்ஜயினி, மகாகாலேஸ்வரம், அங்கே இங்கெல்லாம். நீ நினைக்கிற 108 பழமையான கோயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்கெங்கேயும் போக வேண்டியிருக்கும். திருவண்ணாமலை 108வது கோயிலாக வந்தேன். அப்போது எனக்கு உத்தரவாச்சு, உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் நம்ம அவர் ஜீவசமாதியில் உட்காந்துருக்காரு இல்லையா, அதே மாதிரி அவரை உட்கார வைப்பாங்க இல்லையா, அப்படியே இருந்தார் உள்ள. ஹி வாஸ் கான்ஷியஸ். நான் அவர் உயிரோடு இருந்தபோது அவருக்கு உடம்பெல்லாம் பிடிச்சி விடுவேன். அதே மாதிரி அவருக்கு உடம்பெல்லாம் பிடிச்சி விடுறேன். அவருக்கு இடுப்பில் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் யூரினரி ட்ராக்ஸில் கேன்சர் இருந்துச்சு. அதனால் கை இங்கே கொண்டு போனால் வேணாம், எனக்கு வலிக்குது அப்படின்ட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சி. 48 நாளுக்குள்ளே 108 சிவன் கோயிலை சுற்றிட்டு போன பின்னால் ஒரு ஜீவ சமாதிக்குள்ளே போகிற மாதிரி. ஜீவ சமாதிக்குள்ளே போக முடியுமானாக்கா சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் தான் அந்த ஆந்திராவில் இதெல்லாம் எழுதி வச்சார்ல, காலஜானம், வீரபிரமேந்திர சாமி. அவருடைய ஒரு சிஷ்யன் அவர் சமாதி ஆகிற போது இல்லை. அப்போ அவன் லேட்டாக வந்துட்டு அழுகுறான். அப்போ அவனுக்கு தரிசனம் கொடுக்குறார், ஜீவசமாதி இருந்தாலும். அதே மாதிரி ராகவேந்தர் சாமியுடைய ஒரு சிஷ்யன் அப்பன்னான்னு பேர். அவன் எங்கேயோ போயிட்டு வரான், ராகவேந்தரை பார்க்க முடியலன்னு நினைக்கிறான். சமாதிக்குள்ளே போன ராகவேந்தரை அவங்ககிட்ட தரிசனம் கொடுக்குறாரு இல்லையா, நீங்களே படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரண காரியத்துக்காக சமாதிக்குள்ளே போனால் கூட அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்டு இந்த பீரியடில் எனக்கு ப்ராப்ளமெல்லாம் வந்துச்சு இல்லையா, அப்போ நான் நிறைய மகான்களை பார்த்துருக்கேன். பரமாச்சாரியாரை பார்த்துருக்கேன், கோடிசாமியை பார்த்துருக்கேன். யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா ஆல் தீஸ் ஆர் டெஸ்ட் டு மீ. என்னை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு பரீட்சை என் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் எல்லாம். அதனால் அவங்கெல்லாம் ஒன்றுமே பேசாத இருப்பாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க. என்ன கஷ்டம், என்ன ஏது, எப்போ முடியும், அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் ரத்தனகிரி சாமி கூட சொன்னதே கிடையாது. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் சொன்னதே கிடையாது. ஏன்னா தே நோ that it is a test to me to elevate me to a higher level by God himself.
ஸோ இதில் இவங்க யாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அதனால் ராம் சரத்குமார் சாமி மாத்திரம்தான் எனக்கு தரிசனம் கொடுக்கல. ஏன்னா அவர் இன்னும் ப்ரிப்பேரேட்டரியில் இருக்கார். இன்னும் அந்த கர்மாவை தாண்டி மேலே போகிற இதுக்கு தவம் பண்ண வேண்டி அவர். அதனால் உட்காந்துருக்காரு. இதே தான் ராகவேந்தர் கூட. ராகவேந்தர் ஜீவசமாதியில் ஏன் உட்காந்துருந்தார்? தன்னை சார்ஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி வந்த ப்ரமோஷன் தான் ஐயப்பசாமின்னு சொன்னேன் இல்லையா? இப்படி எல்லாத்துலேயும் ஒரு நுணுக்கங்கள்லாம் இருக்குது. ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய பாஷை. இஃப் யூ ஹவ் டு சர்ச் காட், யூ ஹவ் டு சர்ச் ஃபுல் டைம். யூ கான் சர்ச் காடு லைக் எ ஊர்கா. ஒரு மெயின் கோர்ஸாக வச்சுக்கணும் கடவுளை. அப்படி இருந்தால் உனக்கு கடவுள் கிடைக்கும். நான் அப்படி தான் பிடிச்சேன். ஐ காட் காட் ஒன்லி லைக் திஸ். நிறைய பேர் இருக்காங்க சாமியாருங்கெல்லாம், அதெல்லாம் சும்மா வேஷதாரிகள். விஷயதாரின்றது வேறு. ஒரு ஊரில் ஒரு திருடன் தான். அவன் திருட்டான், கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவனுக்கு மொட்டை போட்டு மூக்கை லேசாக அறுத்து கருப்புள்ளி செம்புள்ளி குத்தி மூலத்தாளத்தோடு கழுது மேலே உட்கார வச்சு காட்டுக்குள்ளே துரத்தி விட்டாங்க. அவன் காட்டுக்குள்ளே போட்டான். காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி உட்காந்து இருக்கானா, அப்போது தாடி மீசெல்லாம் மறைஞ்சி எல்லாமே இதாகி போச்சு. ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து ஜனங்கள்லாம் யாரோ பெரிய சாமியார் வந்துக்கிறார் காட்டுக்குள்ளேன்னு போய் தரிசனம் பண்ண. அதில் ஒவ்வொரு ஆள் என்ன பண்ணா, டெய்லி போய் சாமி எனக்கு தீட்சை கொடுங்க, எனக்கு தீட்சை கொடுங்கன்னு. இவனுடைய ரவுஸு தாங்க முடியாமல் அந்த சாமியார் என்ன பண்ணார், சரி வர ஞாயிற்றுக்கிழமை 4 ராவு காலத்தில் வந்துடுன்ட்டு இவன் போனான். இவனை ஒரு ஓரமாக கூட்டின்னு போய் மட்டை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே குறைச்சி, எனக்கு இப்படி தான் தீட்சை கட்சிட்டு போயிட்டு வந்தாலும். இந்த நாட்டில் இதெல்லாம் பெரிய பெரிய பாஷை. தீட்சை வாங்கிறது, உபதேசம் வாங்கிறது, இதெல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் அப்படி கிடையாதுன்றதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆள் தான், அவன் ராஜா. அவன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்போ மந்திரி கேட்டான், மந்திரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேன்னுது ராஜகுமாரிக்குன்னு. மந்திரி சொன்னான், ராஜா வருத்தப்படாதீங்க, அரண்மனை ஜோசியை சொல்லிட்டாரு, அது ஒரு நல்ல சாமியாரை தான் கட்டிக்குமா, அதனால் ராஜகுமாரெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன இருக்குது, நம்ம பொண்ணு சௌக்கியமாக இருக்கணும், நல்ல சாமியார் எங்கேருந்தா பாருங்க, நம்ம ஊர் மலை மேலே இருக்கிற காளியாத்த கோயிலில் இருப்பாங்க, நான் போய் பார்க்குறேன். சரி நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. இதை கட்டில் திருட வந்த ஒருத்தன் கேட்டுன்னு, எவ்வளோ நாளைக்கு தான் இந்த திருட்டு பழப்பு, நம்ம சாமி வேஷம் கட்டின்னுட்டு போய் காளியாத்த கோயிலுக்கிட்ட உட்காந்துடணும், ஒருவேளை நமக்கு லக்கி டிப் பூந்தா ராஜகுமாரி கட்டின்னு செட்டில் ஆகிடலான்ட்டு சாமி வேஷம் கட்டின்னு அங்கே போய் எல்லாரோடையும் உட்காந்துட்டான். மந்திரி ஒவ்வொருத்தருகிட்டே ராஜகுமாரி கட்டிக்கிறீங்களாண்ணா, பாயா எந்த பண்டாட்டியும் விட்டு தான் வந்துக்கிறேன். லாஸ்ட்டில் நம்ம திருட்டு சாமியார் கேட்டு அவர்கிட்ட வந்து இவனுக்கு ஒரே சந்தோஷம், எல்லாரும் வேணான்ட்டாங்க, நமக்கு தான் டிப்புன்ட்டு. ஆனால் உடனே ஒருத்தர்கிட்ட டவுட் வந்துடும், அதனால் கண்ணை மூடிக்கிட்டான். இப்படி இப்படி நேராக மந்திரி போய் ராஜா கிட்ட சொன்னான், சூப்பர் சாமியார் ஒருத்தரை பார்த்துட்டேன். அவர் ராஜா வந்தான், நம்ம திருடன் டேண்ட் சாமியார் இல்லையா, அவர்கிட்ட சாமி என் பொண்ணு நீங்கள் கல்யாணம் கட்டிக்கணும், நான் பாதி ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா. இவருக்கு ஒரே சந்தோஷம், நினச்ச காரியம் நடக்க போகுதுன்னு. இருந்தாலும் உடனே வாய் தரக்கூடாது இல்லை, ஆனால் திருப்பியும் கண்ணை முடின்னு இருந்தார். அப்போது அவருக்கு மின்னல் அடிக்கும் ரீன் வெண்மை மாதிரி ஒரு ஃப்ளாஷ் வருது. நம்ம 2 நாளைக்கு போலீஸ் சாமியார் வேஷம் கட்டின்னு உட்காந்துருந்தாவே ராஜா காலில் விடுறான், ராஜ்யம் வேற கிடைக்குது, ராஜகுமாரி வேற கிடைக்கும், நம்ம உண்மையான சாமியாரானா நமக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சான். ஆயிட்டான், சாமியார் ஆயிட்டான். அதனால் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர், பட் த டேஸ்ட் வில் டேக் யூ டு ஃபர்தர் ரியாலிட்டிஸ். அதனால் நீங்கள்லாம் கூட இந்த மாதிரி அட்லீஸ்ட் பாசாங்களை ஆரம்பிங்க. கடவுளுடைய சர்ச், கடவுளுடைய தேடுதல் சும்மானா ஆரம்பி, அதனுடைய ரிசல்ட் எங்கேயாவது ஒன்று கொண்டு போய் விடும் இல்லையா, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று கூட அது கிளிக் ஆகிடும். ஓகேவா, பாடலாமா? சொர்க்கம் எனக்கு எதற்கு, நீ எந்தன் பக்கம் இருக்கையிலே, மோட்சமும் இனி எதற்கு, உன் கடாட்சம் கிடைக்கையிலே, சொர்க்கம் எனக்கு எதற்கு. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா
அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.